துலாம் ராசி அன்பர்களே, உறவினர்களுடைய பொறாமை பார்வை உங்க வாழ்க்கையில் நேரிட்டிருக்கும். உங்களுடைய உழைப்பும், உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய திறமை என எதுவா இருந்தாலுமே அதை கண்டு முதல்ல பொறாமைப்பட்டது உங்களுடைய சொந்த உறவுகளாவே இருந்திருப்பாங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி இரவும் பகலும் உழைத்து ஒரு நிலைக்கு வரும்போது, இவனுக்கு எப்படி இவ்வளவு பணம் வந்தது? இவன் எப்படி இவ்வளவு சீக்கிரம் முன்னேறினான்? என்ற பொறாமை பார்வை அவங்க கண்களில் தெரிந்திருந்திருக்கும். நீங்கள் படும் கஷ்டங்கள் அவங்களுக்கு தெரியாது. ஆனா உங்களுடைய வளர்ச்சி மட்டும்தான் அவங்களுடைய கண்ணை உறுத்தியிருந்திருக்கும். உங்களுடைய குடும்பத்துல ஒரு சிறு மகிழ்ச்சி நிகழ்ந்தாலுமே அதை வாழ்த்த மனமில்லாம ஏதேனும் ஒரு குறை கண்டுபிடித்து அந்த சந்தோஷத்தை கெடுக்கவே துடித்திருந்திருப்பாங்க. அவங்களுடைய பொறாமை பார்வை வெறும் எண்ணத்தோடு நிற்காம உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கவும் மறைமுக சதிகளாகவே மாறியிருந்திருக்கும். உங்களை மற்றவங்களிடம் தாழ்த்தி பேசுவது, உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கக்கூடாது என்பதுல கண்ணும் கருத்துமாவே இருப்பதுனா அவங்களுடைய வேலையாவே இருந்திருக்கும். பங்காளி சண்டைகளும் உறவினர்களுடைய பொறாமை எண்ணங்களும் தான் உங்களை சுற்றி ஒரு நச்சு சூழலை உருவாக்கியிருந்திருக்கும். சொந்த பந்தங்கள் கூடி நிற்கக்கூடிய இடங்கள்ல கூட உங்களை ஒரு வேற்று ஆளாகவே நடத்தக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய பொறாமை உங்களை தனிமைப்படுத்தியிருந்திருக்கும். உங்க வாழ்க்கையிலேயும் உங்க வளர்ச்சியும் உங்களுடைய திறமையும் எதுவா இருந்தாலுமே அதை கண்டு முதல்ல பொறாமைப்படுவது உங்களுடைய சொந்த உறவா தான் இருந்திருக்கும். ஏன்னா நீங்க கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி இரவும் பகலும் உழைத்து ஒரு நிலைக்கு வரும்போதுதான் இவனுக்கு இப்படி இவ்வளவு பணம் வந்தது என்ன, இவன் எப்படி இவ்வளவு சீக்கிரம் முன்னேறினான் என்ற பொறாமை பார்வை அவங்க கண்ணில் தெரிந்திருக்கும். உங்களுடைய குடும்பத்துல சிறு சிறு மகிழ்ச்சி நிகழ்ந்தாலுமே அதை வாழ்த்து மனம் சொல்லாம தான் ஏதேனும் ஒரு குறையை கண்டுபிடித்தேவும் அந்த சந்தோஷத்தை கெடுக்கவே இருந்திருப்பாங்க உங்க உறவினர்கள். அவங்களுடைய பொறாமை பார்வை வெறும் எண்ணத்தோடு நிற்காம உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கவும் மறைமுக சதிகளாகவே உங்க வாழ்க்கையில மாறி இருந்திருக்கும். உங்களை மற்றவங்களிடம் தாழ்த்தி பேசவும் ஏன் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கக்கூடாது என்றதுலாம் கண்ணும் கருத்துமாவே இருப்பதும் அவங்களுடைய வேலையாவே இருந்திருக்கும். உங்களுக்கு சொந்த பந்தங்கள் கூடி நிற்கிற இடத்துலயுமே உங்களை நிற்கிற இடத்துல கூட உங்களை ஒரு வேற்று ஆளாகவே நடத்தக்கூடிய அளவுக்கு தான் அவங்களுடைய பொறாமை உங்களை தனிமைப்படுத்தி இருந்திருக்கும். வாழ்க்கையில வெளிப்படையான எதிரிகளை விட உறவினர்களுடைய மறைமுக பொறாமை உங்களுக்கு அதிகமான மனவேதனையை ஏற்படுத்தி இருந்திருக்கும். அது நீங்க யாருக்கு தீங்கு நினைக்காம அனைவரிடம் அன்பாக பழகும் இயல்புடையவர் தான் இருப்பீங்க. குடும்ப விழாக்களும் உறவினர் சந்திப்புகள் மகிழ்ச்சியான காரணங்கள் என்று எதிரிலையும் ஒற்றுமை விரும்புபவங்களாக இருந்திருந்தாலுமே உங்களுடைய வளர்ச்சி அனைவருமே ஒரு மனசோடு ஏற்றுக்கொள்ள இருந்திருக்க மாட்டாங்க. நீங்க சிறிது முன்னேறினாலும் கூட சிலரோட மனசுல மகிழ்ச்சிக்கு பதிலாக பொறாமை உருவாயிருந்திருக்கும். நீங்கள் புதிய வீடு வாங்கினாலுமே, நல்ல வேலை கிடைத்தாலுமே, தொழில சிறிய வெற்றி பெற்றாலுமே, குழந்தைகள் கல்வியில முன்னேறினாலும் அதை பாராட்டுவதற்கு பதிலாக குறை கூறுவதற்கே சிலர் முன் வந்திருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையில. உங்களுடைய சாதனைகளை சிறியதாக கூட காட்ட முயன்றவங்களும் இருந்திருப்பாங்க. நீங்க அடைந்த வெற்றிக்கு பின்னால இருந்த உழைப்பை யாருமே கவனிச்சிருக்க மாட்டாங்க. அதிர்ஷ்டம் என்று சொல்லி அலட்சியப்படுத்திருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையில. பல நேரங்களில் உறவினர்கள் பேசிய சில வார்த்தைகள் உங்க மனசை ஆழமாவே காயப்படுத்திருந்திருக்கலாம். முகத்திற்கு முன்னே இனிமையாகவும் பேசி நீங்க இல்லாத இடத்துல உங்களை பற்றி தவறான கருத்துக்களையும் பரப்பிய சம்பவங்களுமே உங்களுக்கு நடந்திருந்திருக்கும். குடும்பத்துல தேவையற்ற ஒப்பீடுகளை உருவாக்கியவும் ஒருவரை ஒருவர் எதிரியாக மாற்ற முயன்றிருந்திருக்கும் சூழ்நிலை உங்களுக்கு இருந்திருக்கும். அது நீங்க யாருக்குமே தீங்கு நினைக்காம அனைவருடனும் அன்பாக பழகக்கூடிய இயல்புடையவங்க துலாம் ராசினர். அவங்க குடும்ப விழாக்களையும் உறவினர்களுடைய சந்திப்புகளையும் மகிழ்ச்சியான தருணங்கள் என்ற எதுலையும் ஒற்றுமையை விரும்பாத இருந்தால்தான் உங்களுடைய வளர்ச்சி அனைவருக்கும் ஒரே மனசுடன் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாங்க. நீங்க சிறிது முன்னேறினால் கூட சிலருடைய மனசுல மகிழ்ச்சி பதிலாக பொறாமை தான் உருவாகியிருந்திருக்கும் வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம தொழில சிறிய வெற்றி பெற்றாலுமே குழந்தைகளோட கல்வியில முன்னேறினாலுமே அதை பாராட்டுவதற்கு பதிலாக குறை கூறுவதற்காகவே சிலர் முன் வந்திருந்திருப்பாங்க வாழ்க்கையில. நீங்கள் அடைந்த வெற்றிக்கு பின்னால தான் இருந்த உழைப்பை யாருமே கவனிச்சிருக்க மாட்டாங்க. அதிர்ஷ்டம் என்று உங்களை சொல்லி அலட்சியப்படுத்தியிருந்திருப்பாங்க. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் நேரிட்டிருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசிபலன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. தொழிலில் புதிய வளர்ச்சி கிடைக்கக்கூட போது வியாபாரம் மற்றும் தொழில் துறையில இதுவரை இருந்து வந்த மந்த நிலை எல்லாமே மாறி புதிய பாதை தென்பட போது உங்களுடைய புதிய உத்திகள் முதலீடுகள் மற்றும் திட்டமிட்ட உழைப்பு நல்ல லாபத்தை தரும். கூட்டு தொழிலில் ஈடுபட்டுள்ளவங்களுக்கு கூட்டாளிகளால புதிய வாய்ப்புகளும் நல்ல ஒத்துழைப்பும் கிடைக்கக்கூட போது உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு வேலைப்பொழு குறைந்தாலுமே திறமைக்கேற்ற அங்கீகாரமும் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உள்ளது. அதாவது உங்க வாழ்க்கையில நீங்க வியாபாரமும் தொழில்துறையில இருந்து வந்தீங்கன்னா மந்த நிலை எல்லாமே இப்ப மாறி உங்களுக்கு புதிய பாதை தென்பட போது வாழ்க்கையில
உங்களுடைய புதிய உத்திகள் வந்து முதலீடுகளும் ஏன் திட்டமிட்ட உழைப்பும் நல்ல லாபத்தை தரக்கூடியதா அமைய போகுது உங்களுக்கு. கூட்டு தொழில ஈடுபட்டுள்ளவங்களுக்கு வந்து கூட்டாளிகளாலேயுமே புதிய வாய்ப்புகளும் நல்ல ஒத்துழைப்பும் கிடைக்கப்பட போது உங்களுக்கு. உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு வந்து வேலைப்பளு குறைந்தாலுமே திறமைக்கேற்ற அங்கீகாரமும் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவும் உங்க வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உள்ளது. நீண்ட நாட்களா நீங்க மனசுல சுமந்து வந்த தொழில் சார்ந்த கவலைகள் எல்லாமே படிப்படியா குறைய தொடங்க போகுது. இது அது மட்டும் இல்லாம கடந்த காலத்துல உழைத்த அளவிற்கு பலன் கிடைக்கவில்லை என்ற ஏக்கம் வந்து உங்களுக்கு இருந்திருக்கலாம். உங்களுடைய திறமையை மற்றவர் சரிதாக மதிக்கவில்லை என்ற பழகும் முறையும் உங்களுக்கு இருந்திருக்கலாம். இனி வந்து நிலைமைகள் எல்லாமே மாறத் தொடங்க போது அந்த நிலைகள் எல்லாம் உங்கள் உழைப்பை கவனிக்கும் முக்கியமான நபர்கள் வந்து உங்க வாழ்க்கையில தென்படுவாங்க. தொழில வந்து புதிய பொறுப்புகளும் புதிய வாய்ப்புகளுமே எதிர்பாராத முன்னேற்றங்களும் கிடைக்க போகுது சூழ்நிலை உருவாக போகுது. புதிய ஒப்பந்தங்கள், புதிய வாடிக்கையாளர்கள், புதிய முயற்சிகள் மூலியமா உங்களுக்கு தொழில் வளர்ச்சி பாதையில செல்ல போறீங்க. இதுவரை தடையா இருந்து வந்த சில பிரச்சனைகள் தானாவே விலகப் போகுது உங்க வாழ்க்கையில. நீங்க எடுக்கிற முடிவுகள் தெளிவாக இருக்கும். இனி சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு அதிகரிக்க போகுது உங்க வாழ்க்கையில. தொழில் செய்பவங்களுக்கு வருமானம் உயர்வதற்கான வாய்ப்புகள் உருவாக போகுது. வேலை தேடுபவங்களுக்கு வந்து நல்ல நிறுவனத்துல வேலை கிடைக்கக்கூடிய சாத்தியம் அதிகரிக்க போகுது. உங்களுடைய நேர்மை, பொறுமை மற்றும் கடின உழைப்பிற்கு இறைவனின் அருள் சேரக்கூடிய காலமாக இப்ப அமைய போகுது. தொடர்ந்து முயற்சி செய்தால் நீங்கள் எதிர்பார்த்த உயரத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமா இருக்கும் வாழ்க்கையிலேயும். அதாவது நீங்க நீண்ட நாட்களா உங்க மனசுல இருந்த சுமந்து வந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் கவலைகள் எல்லாமே இப்ப படிப்படியா குறைய தொடங்கக்கூடிய காலம் வந்து உங்க ஜோதிட கட்டத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாம கடந்த காலத்துல வந்து உழைத்த அளவிற்கு வந்து பலன் கிடைக்கவில்லை என்ற ஏக்கம் எல்லாமே உங்களுக்கு இருந்திருக்கலாம். உங்களுடைய திறமையை வந்து மற்றவங்க சரியா மதிக்கவில்லை என்று பலமுறை நீங்க எண்ணியிருந்திருப்பீங்க. ஆனா இப்ப வந்து நிலைமைகள் எல்லாமே மாறத் தொடங்க போகுது உங்களுக்கு. உங்களுடைய உழைப்பை வந்து கவனிக்கவும் முக்கியமான நபர்கள் வந்து உங்க வாழ்க்கையில தோன்ற போறாங்க. தொழில வந்து புதிய பொறுப்புகளும் புதிய வாய்ப்புகளுமே எதிர்பாராத முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாக போகுது. அது மட்டும் இல்லாம புதிய முயற்சிகள் மூலியமா உங்களுடைய தொழில் வந்து வளர்ச்சி பாதையில செல்ல போகுது. இனி இதுவரை உங்களுக்கு தடையா இருந்த சில பிரச்சனைகள் எல்லாமே தானாகவும் விலகப் போகுது உங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம நீங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்கக்கூடியதா அமைய போகுது. சக ஊழியர்களும் மேலதிகாரிகளுமே உங்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்க போது உங்களுக்கு. தொழில்ல தொழில் செய்பவங்களுக்கு வந்து வருமானம் உயர்வதற்கான வாய்ப்புகளும் உருவாக போகுது. வேலை தேடுபவங்களுக்கு நல்ல நிறுவனத்துல வேலை கிடைக்கக்கூடிய சாத்தியமும் அதிகரிக்க போகுது. உங்களுடைய நேர்மையும் பொறுமையும் மற்றும் கடின உழைப்பிற்கு வந்து இறைவன் அருள் வந்து சேரக்கூடிய காலமா வந்து உங்களுக்கு அமைய போகுது. அது மட்டும் இல்லாம நீங்க தொடர்ந்து முயற்சி செய்தாலேயும் நீங்கள் எதிர்பார்த்த உயரத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் உங்க வாழ்க்கையில. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இதனால புதிய வாய்ப்புகளும் நல்ல ஒத்துழைப்பும் கிடைக்க போன போது உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு வந்து வேலைப்பளு குறைந்தாலுமே திறமைக்கேற்ற அங்கீகாரமும் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு உள்ளது. அதாவது உங்க வாழ்க்கையில வந்து நீங்க வியாபாரமும் தொழில் துறையில இருந்து வந்தீங்கன்னா மந்த நிலை எல்லாமே இப்ப மாறி உங்களுக்கு புதிய பாதை வந்து தென்பட போகுது வாழ்க்கையில. உங்களுடைய புதிய உத்திகள் வந்து முதலீடுகளும் ஏன் திட்டமிட்ட உழைப்பும் நல்ல லாபத்தை தரக்கூடியதா அமைய போகுது உங்களுக்கு. கூட்டு தொழில ஈடுபட்டுள்ளவங்களுக்கு வந்து கூட்டாளிகளாலேயுமே புதிய வாய்ப்புகளும் நல்ல ஒத்துழைப்பும் கிடைக்கப்பட போது உங்களுக்கு. உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு வந்து வேலைப்பளு குறைந்தாலுமே திறமைக்கேற்ற அங்கீகாரமும் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவும் உங்க வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உள்ளது. நீண்ட நாட்களா நீங்க மனசுல சுமந்து வந்த தொழில் சார்ந்த கவலைகள் எல்லாமே படிப்படியா குறைய தொடங்க போகுது. இது அது மட்டும் இல்லாம கடந்த காலத்துல உழைத்த அளவிற்கு பலன் கிடைக்கவில்லை என்ற ஏக்கம் வந்து உங்களுக்கு இருந்திருக்கலாம். உங்களுடைய திறமையை மற்றவர் சரிதாக மதிக்கவில்லை என்ற பழகும் முறையும் உங்களுக்கு இருந்திருக்கலாம். இனி வந்து நிலைமைகள் எல்லாமே மாறத் தொடங்க போது அந்த நிலைகள் எல்லாம் உங்கள் உழைப்பை கவனிக்கும் முக்கியமான நபர்கள் வந்து உங்க வாழ்க்கையில தென்படுவாங்க. தொழில வந்து புதிய பொறுப்புகளும் புதிய வாய்ப்புகளுமே எதிர்பாராத முன்னேற்றங்களும் கிடைக்க போகுது சூழ்நிலை உருவாக போகுது. புதிய ஒப்பந்தங்கள், புதிய வாடிக்கையாளர்கள், புதிய முயற்சிகள் மூலியமா உங்களுக்கு தொழில் வளர்ச்சி பாதையில செல்ல போறீங்க. இதுவரை தடையா இருந்து வந்த சில பிரச்சனைகள் தானாவே விலகப் போகுது உங்க வாழ்க்கையில. நீங்க எடுக்கிற முடிவுகள் தெளிவாக இருக்கும். இனி சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு அதிகரிக்க போகுது உங்க வாழ்க்கையில. தொழில் செய்பவங்களுக்கு வருமானம் உயர்வதற்கான வாய்ப்புகள் உருவாக போகுது. வேலை தேடுபவங்களுக்கு வந்து நல்ல நிறுவனத்துல வேலை கிடைக்கக்கூடிய சாத்தியம் அதிகரிக்க போகுது. உங்களுடைய நேர்மை, பொறுமை மற்றும் கடின உழைப்பிற்கு இறைவனின் அருள் சேரக்கூடிய காலமாக இப்ப அமைய போகுது. தொடர்ந்து முயற்சி செய்தால் நீங்கள் எதிர்பார்த்த உயரத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமா இருக்கும் வாழ்க்கையிலேயும்.
அதாவது நீங்க நீண்ட நாட்களா உங்க மனசுல இருந்த சுமந்து வந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் கவலைகள் எல்லாமே இப்ப படிப்படியா குறைய தொடங்கக்கூடிய காலம் உங்க ஜோதிட கட்டத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாம கடந்த காலத்துல உழைத்த அளவிற்கு பலன் கிடைக்கவில்லை என்ற ஏக்கம் எல்லாமே உங்களுக்கு இருந்திருக்கலாம். உங்களுடைய திறமையை மற்றவங்க சரியா மதிக்கவில்லை என்று பலமுறை நீங்க எண்ணியிருந்திருப்பீங்க. ஆனா இப்ப நிலைமைகள் எல்லாமே மாறத் தொடங்க போகுது உங்களுக்கு. உங்களுடைய உழைப்பை கவனிக்கவும் முக்கியமான நபர்கள் உங்க வாழ்க்கையில தோன்ற போறாங்க. தொழில புதிய பொறுப்புகளும் புதிய வாய்ப்புகளுமே எதிர்பாராத முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாக போகுது. அது மட்டும் இல்லாம புதிய முயற்சிகள் மூலியமா உங்களுடைய தொழில் வளர்ச்சி பாதையில செல்லப் போகுது. இனி இதுவரை உங்களுக்கு தடையா இருந்த சில பிரச்சனைகள் எல்லாமே தானாக விலகப் போகுது உங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம நீங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்கக்கூடியதா அமைய போகுது. சக ஊழியர்களும் மேலதிகாரிகளுமே உங்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்க போது உங்களுக்கு. தொழில்ல தொழில் செய்பவங்களுக்கு வருமானம் உயர்வதற்கான வாய்ப்புகளும் உருவாக போகுது. வேலை தேடுபவங்களுக்கு நல்ல நிறுவனத்துல வேலை கிடைக்கக்கூடிய சாத்தியமும் அதிகரிக்க போகுது. உங்களுடைய